ஒரு தாய் பிரசவ அறையிலே பிள்ளை பெறுவதற்காக கொண்டு செல்லப்படுகிற பொழுது டாக்டர் வந்து சொல்லுகிறார், தாயே, உங்கள் வயிற்றில் இருக்கிற பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மரணித்தால் தான் முடியும். இந்த 2 உயிரில் ஒன்றை காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் 199% தாய்மார்களுடைய பதில், நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் என்று அந்த தாய்மார்கள் தனது உயிரையே பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்க தயார் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தாயை விட பல கோடான 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 வரையறையே இல்லாமல் இரக்கம் கொள்ளுகிற ரப்புல் ஆலமீன் எங்களை கைவிட்டுவானா? தாய்க்கு கொடுக்கிற தாய் அன்புக்கு இருக்கிற மரியாதை இந்த ரப்புல் ஆலமீனுடைய அன்புக்கு இல்லை என்றால் நாம் ஏன் அல்லாஹ்வை வணங்குகிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு மனிதனும் அமல் செய்வது சொர்க்கத்துக்காக அல்ல. ஒரு மனிதன் நான் சொர்க்கத்துக்காக அமல் செய்கிறேன் என்றால் அவன் சரியாக மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளவில்லை. ஏன் அமல் செய்கிறோம்? ரமலானை புரிந்து கொள்ளுங்கள், ரமலானை புரிந்து கொள்ளுங்கள். ரமலானிலே அடைகிற ஒரு பெரிய ஒரு இலக்கு அல்லாஹ்வினுடைய அன்பு. அந்த அன்பு எங்களை இயக்க வேண்டும். அன்பினால் ஏற்பட்ட அந்த மாற்றத்தால் அவன் அல்லாஹுக்கு மாறு செய்வதில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாழ்படுத்துவதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுக்கு பின்னால் இருக்கிற உயிரோட்டமான ரமலானுக்கு பின்னால் இருக்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய அன்பு. அல்லாஹ்வுடைய அன்பு. நாங்க ஏன் அமல் செய்றோம்? ஏன் நாங்க நோன்பு பிடிக்கிறோம்? ஏன் அமல் செய்றோம்? என்ற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், நீ அமல் செய் சொர்க்கம் கிடைக்கும் என்று. அமல் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் யார் சொன்னது? அமல் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் யார் சொன்னது? ஒரு முஃமினுடைய இலக்கு சொர்க்கமா? நான் அமல் செய்றேன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. இப்படி ஒரு மனுஷன் சொல்லலாமா? ஒரு முஃமின் சொல்லுவானா? அமல் உங்களை சொர்க்கத்துக்குள் கொண்டு போய் சேர்க்காது. புகாரிலே வர செய்தி, சஹீஹ் புகாரில் வருது. உங்களுடைய அமல் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நீங்களுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நானும் தான். இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மா, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இருந்தால் தான் நான் சொர்க்கம் செல்லுவேன் என்று சொன்னார்கள். அமல் செய்யறது அல்லாஹ்வுடைய அன்பை பெற, அல்லாஹ்வுடைய அன்பு தான் சொர்க்கத்தை பெற்று தருமே தவிர அமல் சொர்க்கத்தை பெற்று தராது. மனசுல கையை வச்சு நீங்க கேட்டு பாருங்க, இன்றைக்கு நான் தொழுத இஷா, நான் வளமையா தொழுது வார சுபஹ், இந்த சுபஹ அல்லாஹ் இடத்துல கொடுத்து சொர்க்கத்தை பெற முடியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் எங்களை கலிமா சொல்ல வச்சிருக்கிறானே, அந்த ஒரு பாக்கியத்துக்காக நான் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நெற்றிய சஜதாவில் வைத்தாலே, வேற ஒன்று செய்யாம பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நெற்றிய சஜதாவில் வைத்தாலே அல்லாஹ் என்னை கலிமாட பாக்கிய தந்திருக்கிறானே, அந்த ஒன்றுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியாது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வணக்கத்தால் எப்படி சொர்க்கத்தை அடையலாம்?